தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடரும் கரப்பான் ஜனதா தளத்தின் போராட்டம். வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்பதில் உறுதி. டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியினருடன் இன்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மத்திய அரசு திட்டம். போராட்ட குழுவினர் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தவும் முடிவு. டெல்லியில் உள்ள 18 மெட்ரோ ரயில் நிலையங்களும் இன்றும் மூடல். ஜந்தர் மந்தரில் ஏராளமானோர் குவிவதை தடுக்கும் நோக்கில் நடவடிக்கை. டெல்லியில் சாலைகள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடல். இணையதள சேவை முடக்கத்திற்கு ராகுல் காந்தி கண்டனம். உங்களால் சாலைகளை மூடவும் இணையதள சேவையை நிறுத்தவும் தான் முடியும், வினாத்தாள் கசிவை நிறுத்த முடியுமா என கேள்வி. டெல்லியை தொடர்ந்து பீகாரிலும் நீட் தேர்வுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ அமைப்பினர். மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமான நபர் கைது. பீகார் சென்று கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறை. தமிழகத்திலும் தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டம். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் எதிர்ப்பு. சென்னையில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் நடிகை சனம் ஷெட்டியிடமிருந்து மைக் பறிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதால் சர்ச்சை. தாம் விஜயின் ரசிகை என்றும் ஜனநாயகன் படம் பார்த்ததால் கோமாளியா என்றும் சனம் ஷெட்டி கேள்வி. பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? மாணவர்களின் போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி நடப்பதாக நடிகை சனம் ஷெட்டி குற்றச்சாட்டு. போராட்டத்தில் ஜனநாயகமே இல்லை என்றும் ஆவேசம். பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். சனம் ஷெட்டி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு போராட்ட குழுவினர் மறுப்பு. தங்கள் போராட்டத்தில் தாவேக ஆதரவாளர்கள் உட்பட அனைவரும் சுதந்திரமாக பேச உரிமை இருப்பதாக விளக்கம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க சட்ட திருத்த வரைவு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம். புதிய மசோதாவை திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அன்றே நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம்.
நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல். சிலர் மீது சட்ட மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் திட்டம். நீட் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இந்தியா முழுவதும் விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் பணி மும்முரம். நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உறுதி. விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பது மட்டுமே முழுமையான தீர்வாகாது. போட்டித் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கருத்து. டெல்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மாணவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக காவல்துறை குற்றச்சாட்டு. பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது, போலீசாருடன் மோதலில் ஈடுபடுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சத்தீஸ்கரில் இருந்து 10 சிஆர்பிஎஃப் கம்பெனி படைகள் டெல்லிக்கு வரவழைப்பு. மாணவர் போராட்டம் தொடர்வதால் தலைநகரில் பாதுகாப்பை பலப்படுத்த திட்டம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா? மத்திய அரசு இன்று இறுதி முடிவை எடுக்கும் என்று தகவல். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி, இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே நாட்டின் முதன்மை முன்னுரிமை என்றும் மீண்டும் வீடியோ வெளியிட்டு உறுதி. थैंक यू फ्रेंड्स। कल देर रात आपसे मिलने का मौका मिल गया। मेरे जो वीडियो पोस्ट किया था उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी। ये आपका प्यार बना रहेगा, हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा। थैंक यू दोस्तों। டெல்லி போராட்டத்தை தொடர்ந்து இன்ஸ்டாவில் கவனம் செலுத்தும் பிரதமர். தொடர்ந்து 2 நாட்களாக இரவில் வெளியாகும் மோடியின் ரீல்ஸ். மத்திய அமைச்சர்கள் இன்ஸ்டாகிராமில் தீவிரமாக இயங்க பிரதமர் மோடி ஆலோசனை. ரீல்ஸ் பதிவிடுவதை அமைச்சர்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் அறிவுரை. மாணவர்கள் போராடிய எந்த போராட்டமும் தோல்வியடையாது என்று இயக்குனர் வெற்றிமாறன் கருத்து. போராட்டத்தை வேறு யாரும் முன்னெடுக்க விட்டு விடாதீர்கள் என்றும் அறிவுறுத்தல். மாணவர்கள் முன்னெடுக்காத எந்த போராட்டமும் வெற்றியடையாது. மாணவர்கள் முன்னெடுக்கிற எந்த போராட்டமும் தோக்காது. மாணவர்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நாங்கள் எப்போதுமே கூட இருக்கோம். ஒரு பக்கம் மாணவர்கள் போராட்டம், மறுபக்கம் திரைப்பட கொண்டாட்டம் என்பது வேதனை அளிக்கிறது. முதல்வராகும் முன்பு மாணவ போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்த விஜய் தற்போது ஏன் குரல் கொடுக்கவில்லை என்றும் பாடலாசிரியர் ஸ்நேகன் கேள்வி. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அல்லது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இதுக்கெல்லாம் மாணவர்கள் நிறைய போராட்டங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்றைய சிஎம். ஆனால் இது ஏன் போராடும் போது இவருடைய குரல் இன்னும் ஒழிக்கப்படலை, எது இவரை தடுக்குதுன்னு தெரியல. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் காத்திருப்பு போராட்டம். போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறையை கையாள்வதாக தமிழக காவல்துறைக்கு கண்டனம்.
விழுப்புரத்திலே காவல்துறை அத்துமீறிய அராஜகம் அமைதியான முறையில் போராட்டத்திற்கு ஒன்று கூடிய தலைவர்களை ஊழியர்களை கடுமையான முறையில் தாக்கி அராஜகமான முறையில் அனைவரையும் கைது செய்து இப்போது மண்டலத்திலே வைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரல். டெல்லி குரலுக்கும் தமிழகத்தின் குரலுக்கும் வித்தியாசம் உண்டு என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு. டெல்லியுடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி மற்ற வழிகளிலும் சரி நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு இடையே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர். விமான நிலையம் கிளாம்பாக்கம் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் திட்டத்தை நீட்டிக்க முடிவு. தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு பிரச்சனையை நடுவர் மன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மத்திய அரசு. சீமை கருவேல மரங்களை அகற்ற முன்வரும் தன்னார்வ நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்தில் அனுமதி வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாடுகளில் மருத்துவம் படித்த 1500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் கட்டாய இன்டர்ன்ஷிப் பயிற்சியில் சேர்வதில் குழப்பம். தமிழக அரசு அரசாணை வெளியிட்டும் பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்று கூறி மறுப்பு. தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு ஏற்ற வகையில் புதிய பாடத்திட்டம் இருக்கும். தமிழ்நாடு பாடத்திட்ட தயாரிப்பு குழு தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை திட்டவட்டம். தமிழகத்தினுடைய பாடத்திட்டம் இந்திய அளவில் அல்ல, சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு திட்டமாக கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கை. அதை நோக்கி தான் போகுது. அது முதல் வகுப்பிலிருந்தே குழந்தைகள் ஆரம்பிக்கும். அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை. ஆகஸ்ட் இறுதிக்குள் அனைத்து கல்லூரிகளிலும் முதல்வர் நியமனத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல். அசாம் பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61ஆக உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். சூரத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஏராளமான வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், தண்ணீரில் மூழ்கிய வாகனங்கள். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் வாகனம் மீது உருண்டு விழுந்த ராட்சத பாறை. கார் நசுங்கிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சோகம். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்வதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் விளக்கம். எனினும் ஈரான் ஆட்சியாளர்களுக்கு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் எண்ணம் இல்லை என்றும் விமர்சனம்.
உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ரஷ்யாவின் ராணுவ பாதுகாப்பு தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்த உக்ரைன். ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளில் ஒரு வாரத்திற்கும் மேலாக பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீ. வேகமாக பரவி வரும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு பேரிடர் குழுவினர் தீவிரம். அடுத்த 5 ஆண்டுகளில் மனிதர்களின் ஒட்டுமொத்த அறிவையும் AI தொழில்நுட்பம் மிஞ்சிவிடும். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் எலான் மஸ்க் கணிப்பு. கூகுள் கணக்குகளின் கடவுச்சொல்லை மறந்துவிட்டால் செல்ஃபி வீடியோ மூலம் உள்நுழையலாம். பலத்த பாதுகாப்பு அம்சங்களோடு புதிய வசதி அறிமுகம். ஐபோன் ஆர்டர் செய்தவருக்கு தாடி எண்ணெய் அனுப்பிய பிளிப்கார்ட். மன உளைச்சலுக்காக 1,18,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றம். தமிழ்நாட்டில் பெண்கள் நடத்தும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 7,572 ஸ்டார்ட் அப்களை பெண்களும் 7,465 ஸ்டார்ட் அப்களை ஆண்களும் நடத்துகிறார்கள். தலைமைச் செயலக வளாகத்துக்குள்ளேயே புதிய இடத்துக்கு மாறும் முதல்வர் விஜயின் அலுவலகம். புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்துக்கு முதல்வர் அலுவலகத்தை மாற்ற திட்டம். முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்வதை உறுதி செய்த வேளாண் துறை அமைச்சர் வினோத். மேகதாது அணை திட்டத்தை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திட்டவட்டம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாமல் இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு விசிகவின் வாக்குகளே முக்கிய காரணம் என்று திருமாவளவன் கருத்து. விசிகவின் வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு சென்று விட்டதாக சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் வேதனை. இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இதை ஆதாரபூர்வமாக நம்மால் டேட்டாவோடு உறுதிப்படுத்த முடியும். போன தேர்தலில் ஒரு பூத்தில் 400 ஓட்டு கிடைச்சிருக்கலாம். இந்த தேர்தலில் அது 100 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம், அல்லது 150 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டும் கிடைத்ததால் தான் இத்தனை இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. ஆட்சி மாறினாலும் அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் காவல்துறையின் அணுகுமுறை மாறவில்லை. இதுதான் மாற்றமா என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸ், போன போலீஸ் எப்படி ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூர், அதே மாதிரி இந்த போலீஸ் ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த உடனடியாக நிலங்களை வழங்க வேண்டும். தவிக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். இந்தியாவில் மேலும் 7 புதிய வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவையை விரிவாக்க திட்டம். சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்நாட்டு கட்டுமான திறனை பயன்படுத்த முடிவு.
கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்த அனந்தபுரி விரைவு ரயிலில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. நகைக்கடை ஊழியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரயில்வே காவல்துறை விசாரணை. மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரவ்னீத் சிங் திடீர் ராஜினாமா. பிரதமர் மோடியின் பரிந்துரையின் அடிப்படையில் பதவி விலகலை உடனடியாக ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஏர் டாக்ஸி கஜகஸ்தான் நாட்டில் பரிசோதனை செய்த சீன நிறுவனம். நானூறு அடி உயரமுள்ள பிரம்மாண்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை வெற்றிகரமாக சோதித்தது ஸ்டார்ஷிப். விண்வெளியில் பல்வேறு அதிரடி திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் 13வது முறையாக சோதனை. நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலம் 1,41,546 கோடி ரூபாய் வரி வசூலித்து சாதனை. வரி செலுத்துவது தேசத்தை கட்டமைக்கும் உயரிய சேவை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதம். மயிலாடுதுறையில் சோதனை சாவடியில் லாரி ஓட்டுநரிடம் ஜிபே மூலம் 50 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார். தலைமை காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி நடவடிக்கை. தேனி மாவட்டத்தில் மேகமலை அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு 9வது நாளாக நீடிக்கும் தடை. ஓரிரு நாட்களில் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று வனத்துறை தகவல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கடும் விலை வீழ்ச்சியால் தக்காளிகளை குப்பையில் கொட்டும் அவலம். 14 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 120 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போவதால் விவசாயிகள் வேதனை. சென்னையில் நீச்சல், ஓட்டம், சைக்கிளிங் என உற்சாகம் கரை புரண்ட மாநில அளவிலான ட்ரையத்தலான் போட்டி. வெற்றி பெற்றவர்கள் புனேவில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி. ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் நூற்றாண்டு பழமையான தேவாலயத்தில் மத நல்லிணக்க திருவிழா கோலாகலம். மும்மதத்தைச் சேர்ந்தவர்களும் திரளாக பங்கேற்று தேர் தரிசனம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வில் 35,214 மாணவ மாணவிகளுக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை. இன்று மாலைக்குள் ஆணையை மாணவர்கள் உறுதி செய்ய தவறினால் ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.